ஓகே. இப்ப நெறைய நம்ம சொல்லும்போது, சிவன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அவருக்கு வந்து நெறைய பார்வைகள் வந்து நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பார்வைகள் இருக்கும். சிவன் வந்து அழிக்கும் கடவுள். ஆ உனக்கு வந்து இந்த பிறவி எனக்கு போதும். அடுத்த பிறவி எனக்கு வேணாம் அப்படின்னு பிறவி நீ அறுப்பவர். வேணும்னு ம். அப்படின்னா, சிவன் கிட்ட வந்து நீங்க சரணாகதி அடையணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. இந்த முக்தி குடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா சிவன் அப்படின்னு. நீங்க எப்படி கண்டிப்பா அழிக்கக்கூடிய கடவுள் தான். ஆனா உயிரளிக்க மாட்டாரு. நம்மகிட்ட ம். கெட்ட கர்மாவையும், கெட்டதையும் அழிச்சு, உன் ஞானத்த குடுத்து, உன்னைய வந்து ஒரு புனிதமான ஆத்மாவா மாத்திருவாரு. ம். அவருக்கு வேண்டியது என்னன்னா, நீ புனிதமான ஆத்மா எனக்கு வேணும். ஓகே. நீ என்கிட்ட வரணும்னா புனிதமான ஆத்மாவா. இப்ப நீ கஷ்டத்த பாவத்த கொண்டு போய் மத்த கடவுளுக்கும், சிவன கும்பிடுறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பிறவி அறுப்பவர், அடுத்த பிறவிய அறுத்து விட்டுருவாரு. இப்பிறவியிலே உங்களுக்கு வந்து முத்திய காமிச்சுருவாரு. ஓகே. அது மட்டும் இல்லாம, நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மகிட்ட நெறைய கர்மா தப்பு செய்யாம இருக்கவே மாட்டோம். நம்ம யூஸ் பண்ற செலவு பண்ற காசு எல்லாமே கர்மா தான். ஓகே. அதுல நீங்க வந்து நீங்க கையில ரூ. 1000 வச்சிருக்கீங்கன்னா, அதுல ரூ. 20 ரூ. 30 தான் அது சுத்தமான கர்மாவா இருக்கும். ம். ஏன்னா யூஸ் பண்ற ட்ரெஸ்லேருந்து பண்றது எல்லாத்தையுமே இயற்கைய அழிச்சு தான் நீங்க எல்லாம் உருவாக்கியிருக்கீங்க. மேக்கப்பா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இயற்கைய அழிச்சு உருவாக்கியிருக்கீங்க. இப்போ இதுல உங்களுக்கு எது வந்து காசு வந்து எது உங்களுக்கு வந்து நியாயமான காசா இருக்கு? ஓகே. கிடையாது. அப்படி ஒண்ணுமே கிடையாது. 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 அப்போ கர்மால தான் அங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் வைக்கிறதே